கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது முன்னாள் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸின் அழைப்பிற்கு ஏற்று நமது கத்தோலிக்க திரு அவையானது 59வது உலக தொடர்பு விழாவை உங்கள் உள்ளங்களில் உள்ள எதிர்நோக்கை பணிவோடும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற மைய கருத்தில் இன்று சிறப்பிப்பதற்கு அழைப்பு விடுக்கின்றார். உலக தொடர்பு, சோஷியல் கம்யூனிகேஷன் என்றுடன் நம் மனதில் எழுதுவது என்னவாக இருக்கின்றது? ஒரு காலத்தில் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற நபர் வேறொருடன் தொடர்பில் இருக்கின்றார் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நாம் எல்லோரும் ஆச்சரியப்பட்டோம், வியந்தோம். ஆனால் இன்று நீங்களும் நானும் ஒருவர் மற்றவரோடு இந்த சமூக தொலைநுட்பத்தில் ஏதோ ஒரு தொடர்பில் இருக்கின்றோம். சமூக தொடர்பு என்றவுடன் இன்று நம் எல்லோரு கையிலும் ஒரு செல்ஃபோன் இல்லை, நிறைய பேர் 2, 3 வச்சுருக்கிறாங்க. ஆக எல்லோரிடமும் இன்று செல்ஃபோன் இருக்கின்றது. அதில் ஸ்மார்ட் ஃபோன் என்று எல்லோரிடமும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று எல்லா செயல்களின் மூலமாகவும் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தொடர்போடு இருக்கின்றோம். ஆக இந்த தொடர்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொண்டு வருகின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று செய்தி கூட நாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நியூஸ் மீடியா நமக்கு உதவியாக இருக்கின்றது. இன்று இதோ இந்த திருப்பலியை நீங்கள் காண்பதற்கு லைவ் ஸ்ட்ரீமிங் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நேரலையாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆக இந்த தொழில்நுட்பமானது நம்முடைய உலகத்தில் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. மனிதனானவன் அறிவில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றான் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இன்று மனிதன் கணக்கிட முடியாத அளவுக்கு மிக உயர்ந்து கொண்டே செல்கின்றான். அறிவியல் நுட்பத்திலும் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நபர் இன்று ஏஐ என்று கூறுகிறார், ரோபோட்டிக்ஸ். மனிதன் என்பவன் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் மனிதனானவை கடவுள் படைத்த பொழுது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று என்று கடவுள் கண்டார். ஆனால் இன்று ஒரு மனிதன் பிறருக்கு உதவி செய்யாமலே நாம் தொழில்நுட்பத்தின் மூலமாக நாம் எல்லா உதவியும் அடைந்திட வேண்டும் என்று பல அறிவியல் மூலமாக நாம் வளர்ந்து கொண்டே போகின்றோம். மனிதனானவன் கணக்கிட முடியாத அளவுக்கு, அவன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அறிவியலில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றான். இதை நாம் விரும்புகின்றோம். ஆனால் இவ்வளவு தொழில்நுட்பம், அறிவியல் வளர்ந்திருக்க கொண்டிருக்கின்ற காலத்தில் நாம் உறவில் வளர்ந்திருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று உங்கள் உள்ளங்களில் உள்ள எதிர்நோக்கை பணிவோடும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று திருத்தந்தையானவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இன்று அறிவில் நாம் எல்லோரும் வளர்ந்திருக்கின்றோம். உறவில் வளர்ந்திருக்கிறோமா? ஒருவர் மற்றவரோடு எந்த அளவுக்கு நாம் உறவில் பகிர்ந்து கொள்கின்றோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்று நம்முடைய பங்கில் மறைக்கல்வியானது தொடங்கி இருக்கின்றது. இன்றைய குழந்தைகள் நம்மளுடைய கோவிலுக்கு வருவதும் மறைக்கல்விக்கு வருவதும் குறைந்து கொள்ளே போகின்றது. நான் எதற்காக மறைக்கல்வி வர வேண்டும்? மறைக்கல்விக்கு வந்து நான் என்ன பயன்பெற போகிறேன்? மாறாக ஏதோ ஒரு தொழில்நுட்பத்திற்காக நான் கற்றுக்கொள்வதும், ஸ்விம்மிங் கிளாஸ், சிங்கிங் கிளாஸ், இவ்வாறு இதர என்னுடைய ஸ்கில்லை வளர்த்து கொள்வதற்காக வேறு ஒரு வகுப்புகள் செல்கின்ற பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையை வளர்த்து கொள்கின்றேன், என்னுடைய அறிவை வளர்த்து கொள்கின்றேன். இது எல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் மாறாக இந்த கோவிலுக்கு வருவதும் மறைக்கல்விக்கு வருவதும் எந்த வகையில் எனக்கு ஒரு வளர்ச்சியை தரப்போகின்றது? என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு வளர்ச்சியையும் உதவியையும் செய்ய போகின்றது என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்கின்றோம். இந்த தொழில்நுட்பம் மூலமாக நாம் அதிகமாக வளர்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கின்றது? நாம் ஒரு மனிதர் மறுமனிதரோடு எவ்வாறு தொடர்பு கொள்கின்றோம்? இன்று யூடியூபில் நாம் கல்வி கற்றுக்கொள்ளலாம். முன்னதாக ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று தான் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று என்னிடம் நான் கற்றுக்கொண்டதை பிறருக்கு பகிர்வதற்காக இந்த தொழில்நுட்பம் எனக்கு உதவி செய்கின்றது. நான் ஒரு வகுப்புக்கு சென்றல்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை, மாறாக ஆன்லைன் கிளாஸ், வீட்டில் உட்கார்ந்து கொண்டே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது கடவுளை தானே தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வீட்டிலேயே பைபிள் மூலமாக, புத்தகம் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம். பிறகு எதற்காக ஆலயத்திற்கு வர வேண்டும்? எதற்காக பிற மனிதரோடு உறவாடி இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இன்று நம்மிடத்திலே பல கேள்விகள் இருக்கின்றன. இன்று நம்முடைய உரையாடல் என்பது எவ்வாறாக மாறிக்கொண்டு போகின்றது? இன்று முன்னதாக கடிதங்கள் எழுதினார்கள், பிறகு
தொழில்நுட்பம் மூலமாக வாட்ஸ்அப்பிலே ஒரு வார்த்தை 2 வார்த்தை என்று பேசிக்கொண்டார்கள். இன்று அதையும் அடுத்ததாக சிம்பிள் மூலயமாக உன்னை அன்பு செய்கிறேன் என்று கூட நாம் சொல்ல தேவையில்லை, மாறாக ஹார்டின் என்ற ஒரு சிம்பலை போட்டால் போதும். இவை நமக்கு நம்முடைய வார்த்தைகளை குறைத்து கொண்டே போகின்றது. அதேபோல் நம்முடைய உறவின் ஆழத்தையும் இவையெல்லாம் குறைத்து கொண்டே போவதை தான் நாம் இன்று பார்க்கின்றோம். இன்று சமூக வலைத்தளங்களில் ஏதோ ஒரு மனிதர் பிறருக்கு கடினமான நேரத்தில் உதவி செய்வதை நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு நாம் லைக் செய்கின்றோம், அதற்கு நாம் வாழ்த்துக்கள் கூறுகின்றோம். ஏதோ ஒரு மனிதனானவன் தொலைந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போய் பிறரிடம் கொடுக்கின்ற பொழுது அதை பாராட்டுகின்றோம். எதற்காக இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும்? இது நம்முடைய வாழ்க்கை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனித குணங்களாக இருக்கின்றது. இன்று நாம் மனித குணத்தை யாராவது ஒருவர் வெளிப்படுத்துகின்ற பொழுது அவற்றை வியந்து பார்க்கின்ற அளவுக்கு நம்முடைய மனிதத்துவம் என்பதும் உறவுத்தன்மை என்பதும் குறைந்திருப்பதை இவற்றையெல்லாம் எடுத்து காட்டுகின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன கூறுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது முன்னதாக நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தொலைநுட்பம் நம்முடைய வாழ்க்கையில் எந்தளவுக்கு வளர்ச்சியை கொண்டு இருந்திருக்கின்றது. முகம் தெரியாதவரிடம் பேச முகம் தெரிந்தவர்களை நாம் மறந்துவிட்டோம். உதாரணமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நாம் குருவானவர்கள் எல்லார் வீட்டுக்கும் சென்று இந்த வயதானவர்களுக்கு நற்கருணை வழங்க செல்கின்றார்கள். அவ்வாறு செல்கின்ற பொழுது எங்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னவென்றால், பெரிய வீடாக இருக்கின்றது, 2 அறை இல்லை, 3 அறை இருக்கின்றது. அவ்வளவு பெரிய வீட்டில் யார் இருக்கின்றார்? ஒரே தாய்மார் இருக்கின்றார், ஒரே தந்தையானவர் இருக்கின்றார். பிள்ளைகள் எங்கே? இன்று நம்முடைய குழந்தைகள் அறிவில் சிறந்து வழங்க வேண்டும் என்று நாம் அதிகமாக இன்று சிறு வயதிலிருந்தே நாம் அவர்களுக்கு புகட்டுகின்றோம். ஆனால் பிறகு நம்மோடு அவர்கள் இல்லை, நம்மோடு உறவாடுவதற்கில்லை, நம்முடைய கஷ்டங்களை சொல்வதற்கு இந்த மனிதர்கள் இல்லை. இன்று இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருந்த பொழுதிலும் யாராவது ஒருவர் கடினமான துயரத்தில் இருக்கின்றார் என்றால் அவர்கள் தம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள யாரிடம் செல்கின்றார்? ஏதோ ஒரு மருத்துவரிடம் சென்று காசுகளை கொடுத்து பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஆக இன்று மக்களாகிய நாம், குடும்பங்களாக இருக்கின்ற நாம் எங்கே செல்கின்றோம்? தனிமையில் வாழ்கின்றோம். அன்று கடவுளானவர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டதை இன்று மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது என்று கண்டு கொண்டு உறவுகளை பிரித்து கொண்டு வாழ்கின்றான். உறவை வளர்க்கப்படும் இந்த ஊடகங்கள் இன்று உறவை முறித்து கொள்ள பயன்படுகின்றது. நம்முடைய வார்த்தைகள் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பது யோசிக்காமலும் பிறர் மனம் கடினப்படுமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கலும் இன்று பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று ஏதோ ஒரு வீடியோவை பார்க்கின்ற பொழுதும் அதில் இருக்கின்ற கமெண்ட் செக்ஷனில் அவர்கள் கொடுக்கின்ற வார்த்தைகளும் அவர்களுடைய விருப்பமும் அவருடைய செயல்களும் எவ்வாறு இருக்கின்றது என்பதை மனிதனை அது எடுத்து காட்டுகின்றது. ஆக இன்று நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இன்று நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகின்றார். மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரை, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். நிலைவாழ்வு என்றவுடன் நாம் எல்லோருக்கும் என்ன நினைவு வருகின்றது? விண்ணகத்தில் இறைவனோடு நாம் வாழப்போகின்ற நிலைவாழ்வை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் நிலைவாழ்வு என்பது நாம் இறந்த பிற்பாடு ஏதோ ஒரு இடத்தில் கடவுளோடு உறவாடுவது கிடையாது. மாறாக இதோ இந்த உலகத்தில் இந்த நிமிடத்தில் நாம் எவ்வாறு நிலையான ஒரு வாழ்க்கையை பிறரோடு பகிர்ந்து கொண்டு பிறரோடு உறவாடி கொண்டு வாழ்கின்றோம் என்பதுதான் அர்த்தமாக இருக்கின்றது. அதற்காக தான் இன்று இயேசுவிடம் இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது இவர் என்ன சொல்கின்றார்? இன்றைய லூக்கா நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவானவர் பதில் கூறவில்லை. மாறாக மத்தேயு நற்செய்தியிலும் மார்க் நற்செய்தியிலும் இயேசு தாமாக பதில் கூறுகின்றார். நீங்கள் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் முதலாக. இது இணைச்சட்ட 4:5 இருக்கின்றது. அதேபோல் உங்களுடைய அயலாரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை லேவியர் புத்தகத்திலிருந்து இயேசு எடுத்துக் கூறுகின்றார். ஆக திருச்சட்ட அறிஞர் என்பதால் திருச்சட்டத்தின் மூலமாகவே அவருக்கு நீங்கள் கடவுளை அன்பு செய்வதும் அயலாரையும் அன்பு செய்வதையும் தான் நிலைவாழ்வு உங்களை பெற்றுத்தரும் என்று இயேசு கூறுகின்றார். இவற்றையெல்லாம் அறிந்திருந்த இந்த நபரானவர் யார் அயலார் என்று கேட்கின்றார். ஏனெனில் யூத மக்களிடையே பல சட்டங்களும் திருச்சபையின் சமூக கட்டுப்பாடுகளும் அதிகமாக இருந்த காலம். தூய்மை சடங்குகள், தீட்டுச் சடங்குகள் என்று ஒருவர் மற்றவரோடு உறவாடுவதற்கு அதிகமான கட்டுப்பாடுகள் இருந்த காலமாக இருந்தது. ஆகவே இவர்கள் எல்லாரிடமும் உறவாடுவதில்லை, எல்லாரிடமும் சகஜமாக பேசுவதில்லை. மாறாக சட்டங்கள் இவர்களை கட்டுப்படுத்தியிருந்தது. ஆகவே யார் என்னுடைய அயலான் என்று இந்த மனிதரானவர் கேட்கின்றார். ஆக இதற்காக இயேசு கிறிஸ்து ஓமை வாழைகளாக இவர் கூறுகின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது
பொழுது, இன்று ஒரு மனிதனானவன், இயேசு சொல்கின்றார், ஒரு மனிதன் தன்னுடைய பயணத்தில் செல்கின்ற பொழுது அவன் அடிபட்டு தன்னுடைய ஆடையெல்லாம் இழந்த நிலையில் அவன் கிடக்கின்றான். ஆக குற்றுடைய அந்த நபரை விட்டு செல்கின்றார். ஆடை இழந்த நிலை என்பது என்னவாக இருக்கின்றது என்றால், ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றான். மரியாதையை இழந்து விட்டான். இந்த சமூகத்தில் அவனுக்கு மரியாதை என்பது கிடையாது, சமூக நிலை என்பது கிடையாது, செல்வம் என்பது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் இந்த ஒரு பயணத்தில் அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆக முதலில் யார் வருகின்றார்? ஒரு குருவானவர். குருவானவர் யாரை எடுத்து காட்டுகின்றார்? இந்த சமூகத்தில் எல்லாரிடமும் உறவு கொண்டிருக்கின்ற இன்று நாம் சமூக நுட்பத்தில் எவ்வாறு ஒருவர் மற்றவரோடு இணைந்திருக்கின்றோமோ, உறவாடுகின்றோமோ, அதே போல் இந்த மனிதரானவர் எல்லோரிடத்திலும் சமமாக, எல்லோரிடத்தும் உறவு கொண்ட மனிதனாக இருக்கின்றார். எல்லாராலும் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு பாப்புலர் பர்சனாக இருக்கின்றார். ஆக இப்படிப்பட்ட மனிதன் செல்வத்தில் உயர்ந்தவராக, அறிவில் உயர்ந்தவராக, சமூகத்தில் உயர்ந்த மனிதனாக, எல்லோராலையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கின்றார். இன்று அப்படிப்பட்ட ஒரு நபராக நாமும் மாற வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் இந்த மனிதனானவன் சாதாரண எந்த ஒரு மரியாதையும் இல்லாத ஒரு மனிதனை பார்க்கின்ற போது அவர் மறுபுறமாக சென்று விடுகின்றார். இவரோடு உறவாடுவதில் எனக்கு என்ன பயன் கிடைத்திட போகின்றது? இன்று நாம் எல்லோரும் உதவி செய்யாமல் அல்ல, மாறாக எல்லோரும் உதவி செய்கின்றோம், எல்லோரும் உறவாடுகின்றோம். யாரோடு உறவாடுகின்றோம்? யாருக்கு உதவி செய்கின்றோம்? யார் ஒருவர் மற்றவருக்கு திரும்ப செய்ய முடியுமோ அவரிடம்தான் நாம் உறவு கொள்கின்றோம், அவருக்கு தான் உதவி செய்கின்றோம். நம்முடைய உறவினர்களாகவே இருந்தாலும் நாம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தால் அவர்கள் திரும்பி கொடுக்காத நிலையில் நாம் என்ன சொல்கின்றோம்? என்னிடம் பணமில்லை என்று கூறுகின்றோம். இவரோடு உறவு கொண்டு நான் என்ன செய்ய போகின்றேன் என்றெல்லாம் நாம் சிந்திக்கின்றோம். ஆக இந்த மனிதரும் அவ்வாறு தான் அந்த மனிதரை பார்த்துவிட்டு மறுபக்கமாக திரும்பி செல்கின்றார். அடுத்ததாக வருகின்றவர் லேவி. லேவியானவர் யாராக இருக்கின்ற? குருவானவர் பலிபீடத்தில் பலிகளை கொடுக்கின்ற, கடவுளுக்கு பலியை தருகின்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். அடுத்ததாக வருகின்ற லேவியானவர் கடவுளுக்கு உதவி செய்கின்ற ஒரு மனிதராக இருக்கின்ற இந்த மனிதர் யாரை எடுத்து காட்டுகின்றார்? உங்களையும் என்னையும் போல சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பர்சனை கூறுகின்றார். இன்று நாம் எல்லோருக்கும் பல கவலைகள் இருக்கின்றது. இன்று உலகத்தில் பல டென்ஷன்கள், துன்பங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது என்னுடைய குடும்பத்தை நான் எவ்வாறு பார்த்து கொள்ளப் போகின்றேன்? என்னுடைய குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும், எனக்காக உழைக்க வேண்டும். இவ்வாறு நாம் பல கவனத்தோடு இருக்கின்ற நிலையில் பிறரை பற்றி நான் எதற்காக சிந்திக்க வேண்டும்? என்னை பற்றி சிந்தித்தாலே போதும். ஏனெனில் நானே பல கஷ்டங்களில் எனக்கு யாராவது உதவி செய்வாரா என்ற ஒரு நிலையில் நான் இருக்கின்றேன். இவ்வாறு இருக்கின்ற மனிதன் அவரும் ஒரு மனிதனை பார்த்துவிட்டு மறுபுறமாக சென்று விடுகின்றார். ஆக இன்று நம்முடைய எல்லா துன்பங்கள் மத்தியிலும் பிறரை பார்ப்பதில் நாம் மறந்து விடுகின்றோம். பிறருடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். எந்த அளவுக்கு நான் பிறரை பற்றி புத்தகத்தில் படிப்பதும் தொழில்நுட்பத்தில் படிப்பதும், நாம் நேருக்கு நேராக ஒரு மனிதர் மற்ற மனிதரை படிப்பதும் புரிந்து கொள்வதையும் மறந்து விடுகின்றோம் என்பதை இந்த மனிதரானவர் எடுத்துக்கொள்கின்றார். ஆக இன்று நீங்களும் நானும் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு நல்ல சமாரியரை போல இருக்க வேண்டும். இந்த மனிதரும் ஏதோ ஒரு வேலைக்காக அவசரமாக தான் சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் ஒரு மனிதன் குற்றுராய் கிடக்கின்றான், ஆடையின்றி இருக்கின்றான், எந்த ஒரு நிலையும் இல்லாத நிலையை பார்க்கின்ற பொழுது இன்று நானும் இந்த சமூகத்தில் தான் இருக்கின்றேன், என்னிடத்தில் எல்லாம் இருக்கின்றது, நிறைவாக இருக்கின்றது, இவற்றை பெற்றுக்கொள்வதற்கு வண்ணமாக என்னிடம் அறிவு இருக்கின்றது, பணம் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் ஒருவரை பார்க்கின்ற பொழுது இந்த மனிதரிடத்திலே எதுவுமே இல்லாத மனிதராக இருக்கின்றார். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இவருடைய வாழ்க்கை ஏன் இவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக அவர் முதலில் தம்முடைய கழுதையிலிருந்து இறங்கி வருகின்றார். நம்முடைய நிலையிலிருந்து நாம் இறங்கி மற்றவரை பார்ப்பதற்காக வருகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு வருகின்ற மனிதன் என்ன செய்கின்றார்? உதவி என்பதுடன் நாம் பண உதவி செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அவ்வாறு கிடையாது. இந்த நல்ல சமாரியன் என்ன செய்கின்றார்? ஏதோ ஒரு இடத்திலிருந்து பொருட்களை கொண்டு வரவில்லை, மாறாக தன்னிடத்தில் இருக்கின்ற மருந்துகளை அந்த மனிதனுக்கு கொடுக்கின்றார். இன்று நாம் நம்மிடத்தில் இருக்கின்ற குறைவாக இருந்தாலும் அதை பிறருக்கு பகிர்ந்து கொள்கின்றோமா? அவ்வாறு செய்கின்ற பொழுதும் நீங்களும் நானும் நல்ல சமாரியை போல, இயேசுவை போல வாழ்கின்றோம். ஆக தம்மிடத்தில் இருப்பதை அவர் கொடுத்து அந்த மனிதனானவன் அவரை தூக்கி சென்று ஒரு இடத்தில் கொடுத்து அவனை குணப்படுத்துகின்றான். இன்று நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற என்னுடைய தந்தையோ என்னுடைய தாயோ யாரும்
வேறொரு வீட்டிலிருந்து பார்க்க வேண்டாம், வேறொரு இடத்தில் வந்து என்னுடைய தாய் கவலையாக இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டாம். நான் என்னுடைய தாயுடன் இருக்கின்ற பொழுது, அவர்கள் கவலைகளோடு இருக்கின்ற பொழுது அவரிடம் சென்று 2 வார்த்தை பேசுகின்றேனா, அவர்களோடு சென்று அவருடைய கஷ்டங்களை நான் கேட்கின்றேனா, அவர்களுக்கு ஆறுதல் தருகின்றேனா என்பதுதான் இருக்கின்றது. இவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் நாம் ஒரு மனிதத்தை உடையவனாக, மனிதத்துவம் உடையவனாக, ஒரு மனிதனாக மாறுகின்றோம். ஆக இன்று நீங்களும் நானும் நல்ல சமாரியனாக மாறுவதற்கு ஏதோ போகின்ற வழியில் பிறரை முகம் தெரியாத நபர்களை பார்க்க வேண்டும் அல்ல, மாறாக முகம் தெரிந்த மனிதர்களுக்கு உதவி செய்தாலே போதும். ஆண்டவராகிய கடவுள், நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத கடவுள், நம்மால் தெரிந்து கொள்ள முடியாத கடவுள், மனித உருவெடுத்து விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு உருவெடுத்து நமக்கு உதவி செய்வதற்காக வந்தார். கடவுளே தம்முடைய நிலையை விட்டு மனிதத்துவத்தை அடைந்து நம்மோடு உறவாடவும் நமக்கு உதவி செய்யும் வந்திருக்கின்றார் கடவுள். ஆனால் இன்று நாம் இந்த உலகத்தில், நம்முடைய குடும்பத்தில், சமூக சமூகத்தில், நாம் செல்கின்ற வழியில், நம்முடைய தொழில் செய்கின்ற இடத்தில் நாம் பிறருடைய மனிதத்துவத்தை மதிப்பதற்காகவும் பிறருக்கு உதவி செய்வதற்காகவும் நாம் இறங்கி வருகின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து நாமும் இயேசுவை போல பிறரோடு உரையாட ஒரு நல்ல சமாரியனாக வாழ்வதற்கு இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம்.